Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 640 part 1. ஓபன் பண்ணா சீசரை ஹேண்ட் ஓவர் பண்ற நம்ம லாவோட டீம் ஒரு வழியா கிரீன் பிட்டுக்கு அடிச்சு புடிச்சு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க இருக்க செடிங்க மரங்கள்லாம் பார்த்தா பெரிய பெரிய சைஸ்ல கொஞ்சம் ஜெய்சாண்டிக்கா பயங்கரமா தான் இருக்குது. ஆல்ரெடி உசோப் இருந்த இடம் இதே மாதிரி கொஞ்சம் கொடூரமான இடம் தான். ஆனா அங்க சாப்பிடறதுக்கு நிறைய ஐட்டம் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நார்மல் ட்ரீயே பெரிய பெரிய சைஸ்ல கர்ண கொடூரமா இருக்குது. அண்ட் உள்ளுக்குள்ளேயும் பயங்கர அடர்த்தி ஏகப்பட்ட மிருகங்களும் இருக்குதுங்க. சீசருக்கு சட்டு புட்டுன்னு இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனும். அதனால டே ஜோக்கரு எங்கடா போய் தொலைஞ்ச, என்ன வந்து கூப்பிட்டுட்டு போடன்னு தொண்டையிலேயே ஏத்துவான். ரஃபேல் கத்திய நீட்டியும் கொய்யால சும்மா தேவையில்லாம கத்திட்டு கிடந்த பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன். அதுவும் அங்க தெரியுது பாரு, அதுதான் கிரீன் பிட்டோட சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். மத்தியானம் ஒரு 3 மணிக்கு போல உன்னை கொண்டு போய் அங்க விட்டுருவோம். அவனுமே உன்னை வந்து கூப்பிட்டு போக வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கும் போது உசோப் அங்க கையை காட்டி காட்டுத்தனமா கத்துவான். அது நேவி ஷிப் தானே, எப்படா இங்க வந்துச்சுன்னு. அது எப்படி கடல் வழியா கிரீன் பிட்டுக்கு வந்துச்சுன்னு பார்த்தா அது கிரீன் பிட்ல தான் சொருகி நிக்குது. இந்த மாதிரி நேவி ஷிப் எப்படி இந்த ஐலாண்டுக்குள்ள வந்து சொருகும் அப்படின்னா அதை பறக்க விட்டுருக்கணும். உடனே ரோபின் பைனாகுலரை வச்சு செக் பண்ணி பார்த்தா அங்க இருக்க பிளான்ஸை யாரோ கட் பண்ணிருக்காங்க. அதுவும் பார்க்கும்போது தெரியுது ஃப்ரெஷ்ஷா இருக்குது, இப்பதான் கட் பண்ணிருக்காங்க. அண்ட் கப்பலுமே இங்க ரீசெண்டா தான் வந்திருக்கணும்னு செக் பண்ணி பாப்பா. பெருசா எந்த ஒரு டேமேஜுமே இருந்த மாதிரி இல்ல. எப்படி இங்க வந்திருக்குன்னு ஒரே குழப்பம். ஏன்னா கடல்ல ஃபுல்லா அந்த ஃபைட்டிங் ஃபிஷ் இருக்குதுங்க. அதுங்க வந்து ஒரு இடி இடிச்சாலே போதும் கம்ப்ளீட்டா கப்பல் காலி ஆயிரும். அப்போ நேவி கப்பல் இங்க வந்திருக்குதுன்னா கண்டிப்பா இவங்க வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்திருக்கணும். அதுவும் பிளான் பண்ணி வந்திருக்கணும். இத சொன்ன உடனே அந்த சீசர் கத்திட்டு அடப்பான். ஐயோ அப்பா அவன் நீ வித்துட்டானா என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்னு. உசோப்பு பொட்டனிலேயே போட்டு ஏன்டா தொண்டையிலேயே கத்தி உசுர வாங்குற சல்லிப்பாயில வாயை மூடிட்டு ராமா. அட அவனுக்கு என்ன பயம்னா இவன் ஒரு வாண்டட் பர்சன். நேவி கையில மட்டும் சிக்கினானா இவனை வச்சு செஞ்சிருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ஜோக்கரும் வார்லார்டு பொசிஷன்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது நேவில எந்த பவரை யூஸ் பண்ணி டோஃப்ளமிங்கோ இவனை காப்பாத்துவான். அவன் வந்தானா அவனையும் சேர்த்தி தானே நேவி ஆளுங்க புடிச்சிட்டு போவானுங்க. இப்போ நேவி கப்பல் இங்க இருக்குன்னா நேவி ஆளுகளும் இந்த ஐலாண்ட்ல தான் சுத்திட்டு இருக்காங்க. இந்த லூசு பையில ஹேண்ட் கஃபோட இங்க விட்டுட்டு போனாங்கன்னா டெஃபினட்டா வந்து என்னைய புடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு மறுபடியும் புலம்பி தள்ளுவான். உசோப்பு வாயிலேயே ஒரு போட்டு மெதுவா பேசுறான். கேஸ் வண்டி கத்து ஏன்டா எங்க உசுர வாங்குறேமா. அவன் கேட்கற மாதிரியே இல்ல. ஐயோ நான் இப்படி வந்து மாட்டிட்டேனே, நான் இனி நரகத்துக்கு தான் போறேன்னு புலம்பி தள்ளுவான். உசோப்பு குறுக்கிலேயே ஒரு குத்து நீ இப்படியே கத்திட்டு நேவி ஆளுங்க உன்ன அந்த கடல் தண்ணிலேயே ஊற போட்டு அட்டிக்க போறானுங்க. டூபுக்கு ரோபினுக்கு புரியவே இல்லை எதுக்கு நேவி ஆளுங்க இப்ப இங்க வரணும்னு. உடனே ட்ரஃபால்கர்ல அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிப்பானா. ரோபினுக்கு டவுட் இவன் எதையோ மறைக்கலாம் போலன்னு. ஆனா அவன் இல்ல இது ஏதோ கோயின்சிடென்ஸ்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் எப்படி நேவியை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வேற சொல்லியிருப்பான். அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா ஸ்மோக்கர் கிட்ட நான் கிரீன் பிட்டுக்கு போறேன், அதுவும் ஸ்டார் ஹேட்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா மட்டும் தான் சொல்லியிருப்பான். அப்படின்னா ஸ்மோக்கர் தான் நேவி ஆளுல இங்க வர வச்சிருக்கான். அப்படின்னா ட்ரஃபால்கர்லாம் வீம்புக்குனே நேவி ஆளுங்க வரணும்னு இந்த வேலையை பார்த்துருக்கான். டீசர் அவன் கிட்ட வந்து புலம்பும். அட பாவி ஏன்டா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண, என்ன ஹேண்ட் ஓவர் பண்றங்கிற பேர்ல புடிச்சு கொடுக்க பாக்குறியான்னு கேட்பான். அட மெண்டல் மூதேவி, நேவி ஆளுங்க எனக்கும் எனிமி தான், சும்மா கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காத. நான் என்னதான் வார்லார்டுங்கிற பொசிஷன்ல இருந்தாலும் ஸ்டார் ஹேட்டோட கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு. அப்படின்னா கவர்மெண்ட் இனிமேல் என்னையும் எனிமையா தான் பாப்பாங்க. எதுவும் பண்ண முடியாதுமா. அதெல்லாம் இல்ல, இதெல்லாத்தையுமே நீ தான் செட்டப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இவங்களுக்கு இன்னுமே 15 நிமிஷம் டைம் இருக்குது. எல்லாருமே மறைஞ்சிருந்து நீ கவர் பண்ணிக்கிங்க. மேபி அவங்க எல்லாம் காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபுல்லா செக் பண்ணுங்க. அப்படி நீங்க எதையாச்சும் கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு போவானா. ரோபின் ஓகே நீர்வா. ஆனா உசோப்புக்கு வீதி. ஏன்னா நேவி ஆளுங்க இவங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சரி வேற என்ன பண்றது, பொறுமையா போய் செக் பண்ண வேண்டியதான்ட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ள போவாங்க. ரோபின் தைரியமா போவா. ஆனா உசோப்பு தான் பயந்து நடுங்குவான். எனக்கு ஒண்ணுதான் புரியல, அவன் இதுக்கு முன்னாடி 2 வருஷமா காட்டுக்குள்ளேயே வாழ்ந்தவன். இந்த மாதிரி காடு வரும்போது அவனுக்கு என்ன சேவைவாக தெரியாதா என்ன. ஆனா ரொம்ப பயந்து நடுங்கி உருண்டு அப்படியே புலம்பிக்கிட்டே தான் வருவான். அதுவும் ரோபின் எல்லாம் என்னை விட்டுட்டு போகாதே எனக்கு பயமா இருக்குன்னு கத்திட்டே ஓடுவான். அப்புறம் ரோபினை கூப்பிட்டு நம்ம ரொம்ப சத்தமா பேசணும்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம ஏன் பொறுமையா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் அவன் சட்டனா ஸ்டாப் ஆயிருவா. யாரு இது ஸ்டார் ஹேட்ஸான்னு ஒரு சத்தம். உடனே உசோப்பா ஐயோ நம்ம மாட்டிட்டமான்னு தொண்டையிலேயே ஏத்துவான். அட எரும மாட்டு பாயில வாய மூடுறா, நம்ம இன்னும் மாட்டலன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா கொஞ்சம் தூரத்துல நேவி ஆளு கன்னை வச்சுக்கிட்டு யாரையோ சுடுறதுக்காண்டி எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்கள 4 பக்கமா அட்டாக் பண்றாங்க. யார் அட்டாக் பண்றா என்னன்னு சொல்லி ஒன்னும் தெரியல. அவனு என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க, ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் தான் இங்க வந்திருக்காங்க, அவங்க தான் அட்டாக் பண்றாங்க, அவங்கள காலி பண்ணியே தேணும்னு சொல்லி ஒரு குருட்டு தைரியத்துல ஸ்டார் ஹேட்ஸ் வெளியவான்னு கத்துனா திடீர்னு யாரோ என் பேரு ஸ்டார் ஹேட் இல்ல லியோன்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம ஆளுக்கு ஒன்னும் புரியல, யாருகிட்ட இவனுக்கு பேசிட்டு இருக்கானுங்க, ஏதோ வித்தியாசமா இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாம இங்க யாரு வேணாலும் வந்திருக்கலாமே, ஏன் ஸ்டார் ஹேட்ஸ் தான் வந்திருக்கணும்னு குறிப்பா சொல்றாங்க. அப்படின்னா இடையில ஏதோ டகால்டி வேலை நடந்திருக்குது. அதே நேரம் இங்க நேவி ஆளுகிட்ட பேசிட்டு இருக்க வாய்ஸ் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்கும். ஒண்ணு நல்லவன்னு சொல்லணும், இல்ல கெட்டவன்னு சொல்லணும். அதை
விட்டுட்டு நாங்க நேவி சோல்ஜர்ஸ் சிட்டிசன்ஸை காப்பாத்துறதா எங்களோட முதல் பணி, யாரா இருந்தாலும் வந்து சரண்டர் ஆயிருங்க, இந்த மாதிரி நல்ல வேலை எல்லாம் பண்றதுனால நாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த வாய்ஸும் உங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லும். வெப்பனை உங்ககிட்ட குடுக்கணுமா? என்னடா முட்டா பைய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க முட்டா பள்ளலாம், இந்த வெப்பனை வச்சுதான்டா எங்களுக்கு வேலையை, இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க என்ன மணி ஆட்டுறதா, முதல்ல நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியணும், வெளியில வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மேல பார்த்து சுற்றுவான். அந்த டைம் பின்னாடி ஒரு சின்ன உருவம் வந்து நின்னுட்டு இதுதான் நீங்க உங்க புத்தியை காட்டுறீங்க பாத்தீங்களான்னு சொல்லுவான். யாருன்னு திரும்பி பார்த்தா சரக்குன்னு எஸ்கேப். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து அவங்க கையில வச்சிருக்க கன்னு, தலையில போட்டிருக்க தொப்பி, அப்புறம் பின்னாடி மாட்டி இருக்க அந்த கிளாக் எல்லாத்தையுமே சரக்குன்னு யாரோ வந்து புடிங்கிட்டு போவாங்க. யாரு என்னன்னு கண்ணுக்கே தெரியல, அவ்வளவு வேகம். அட கன்னு தொப்பின்னு மட்டும் புடுங்கினா பரவாயில்லையே, போட்டிருக்க சட்டை டவுசர் பேண்ட்னு கிடைக்கிற எல்லாத்தையுமே உரி விட்டுட்டு இருப்பாங்க. இதை லைவா பாத்துட்டு இருக்க நம்மளுக்கு ஒண்ணும் புரியல, என்ன நடக்குதுன்னு அப்படியே கூர்ந்து கவனிப்பாங்க. எதுவுமே தெரியல, ஏன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்றாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அவ்வளவுதான், நேவி ஆளுகெல்லாம் டவுசரோட அங்க இருந்து ஓடுவானுங்க. ஐயோ எங்களை காப்பாத்துங்க எங்களுக்கு பயமா இருக்குது, எல்லாத்தையுமே புடிங்கிட்டு விட்டாங்க, எங்களால முடியலன்னு. அப்ப அங்க சவுண்ட் ஹியூமன்ஸ்களுக்கு எல்லாம் இதான் நிலைமை, எவ்வளவு பெருசா இருந்தாலும் நம்ம கிட்ட மோதுனா இதான் நிலைமைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமே கத்துற சவுண்ட் கேட்கும். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு ஆச்சரியம். அப்ப அதுங்கள்ல ஒரு ஆள் வந்து கீழே சரக்குன்னு ஜம்ப் பண்ணி போறத பார்த்த ரோபின் என்ன பண்ணுவா, அவளோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி லபக்குன்னு புடிச்சிருவா. என்னடான்னு பார்த்தா ஏதோ வண்டு மாதிரி குட்டி சைஸ்ல இருக்குது. உடனே ரோபின் அப்படியே அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா மனுஷன் தான், நான் தம்மா கூண்டு இருக்கிறான், கெட்டப் எல்லாம் போட்டிருக்கான். இவங்க தான் நேவியா ஒரு வழி பண்ணிருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி ட்ரெஸ்ரோஸால அந்த போர்ட் டவுனை காட்டுறாங்க. அங்க மக்கள் எல்லாம் எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம நல்லபடியா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நடுவுல ஒருத்தன் விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பான், அதான் நம்ம சோரோ. அப்ப அவனுக்கு யாரோ வழி சொல்லுவாங்க, லெஃப்ட் போ ரைட் போன்னு. சோரோ வந்துட்டு நீ டிஸ்ட்ராக்ட் பண்ற, நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். சுத்தி பாக்குறவங்க எல்லாருமே என்ன இவன் தனியா பேசிட்டு போறான், மென்டலாங்கிற மாதிரி கேட்பாங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போவான். அப்ப தான் நம்ம சோரோவோட சட்டைக்குள்ள இருந்து தம்மா கூண்டு ஒரு பொண்ணு வந்து என்ன ஒழுங்கா ஃபிளார் ஃபீல்டுக்கு சீக்கிரமா கூட்டு போ, அப்படி கூட்டு போலன்னா அது உன்னோட ஃபால்ட் தான் தொண்டை வெளியே கத்தும். சோரோக்கு அது தொல்லை தாங்க முடியல. இதே எப்படா மீட் பண்ணான்னு பார்த்தா அப்பதான் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்மால ஸ்வாட் அந்த பெரிய மூட்டையில இருந்து உருவி எடுத்தான்ல, அதுக்கப்புறம் அது கீழே இழுத்து விட்டு நம்ம பைய பொத்துன்னு வந்து விழுந்து அப்புறம் அவன் மேல அந்த பெரிய முட்டை சொத்துன்னு வந்து விழுந்திருக்கும். நல்ல அடிதான், ஆனா மட்டே ஆகல. அந்த டைம் அதுல இருந்து ஒரு சவுண்ட், ஐயோ மனுஷங்க நீ பாத்துட்டாங்க, நான் இங்க இருந்து ஓடணும்னு. என்னடான்னு பார்த்தா அவனுக்கு மேல அந்த குட்டி பொண்ணு உட்கார்ந்துட்டு இருப்பா. இவ தான் அந்த மூட்டையையும் சோரோவோட கத்தியும் வச்சுக்கிட்டு விளையாட்டு காமிச்சது. நம்மால பாத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நைஸா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். பட் அண்ணே லபக்குன்னு புடிச்சு யார் நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்ட உடனே ஐயோ எனக்கு நல்லா தெரியும், நான் இப்படித்தான் தோப்பேன் மாட்டுவேன்னு, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கதறி ஆளும். இதத்தான் தேவதைன்னு பில்டப் பண்ணானுங்களா, இது என்ன பொம்மையாங்கிற மாதிரி யோசிப்பான். ஆனா அது பொம்மை இல்லங்கும். இவளோட பேரு விகா, டோண்டாட்டாவை சேர்ந்த ஒரு ஸ்கவுட்டிங் யூனிட். போன இவங்க எல்லாம் லிட்டில் பீப்புள் ட்ரைபை சேர்ந்தவங்க. அவன் என்ன சொல்லி அழுவானா, என்னைய பத்தி தயவு செஞ்சு ஆர்ட்டி சொல்லிடாதீங்க, தெரிஞ்சா எங்களை கொன்றுவாங்க ப்ளீஸ்னு காட்டுத்தனமா கெஞ்சும். ஜோரோ எப்ப இந்த மாதிரி மூணாவது விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சிருக்கான், எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலாமா, அது எனக்கு டைம் இல்லையே ஐயோன்னு சொல்லி புலம்பி தள்ளும். அவன் அதை அழகா இறக்கி விட்டுட்டு நான் ஒன்னும் உன்னைய சாப்பிடலாம் போறதில்ல, என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்லும்பா, அந்த மாதிரி சீக்கிரட்டான விஷயத்தெல்லாம் என்னால பெரிய மனுஷங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாதுங்க, அதனால என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கால் அப்படி எடுத்து வைக்கும். பார்த்தா டப்புன்னு காலு பிசகி வழியில ஐயோ அம்மா ஆத்தாடின்னு சொல்லி கொண்டையிலேயே கத்திட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துரும். என்னடா ஆங்கிள் ட்விஸ்ட் ஆனதுனால அதால நடக்க முடியாது. ஐயோ நான் ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு தரைய குத்தும். அது சைஸ் தான் தம்மா கூண்டு இருக்குது, ஆனா அடிக்கிற அடியில தரையாங்க பொழக்கும், அதுவும் சில்லா தெரியும். ஜோரோவே பார்த்துட்டு கொக்கா மக்கா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானு பீதி ஆயிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஜோரோ கிட்டயே ஹெல்ப் கேட்கும், நீ எங்க கமாண்டர்ட்ட கூட்டு போறீங்களான்னு. நீ என்னோட கத்திய ஆட்டைய போட்டுட்டு என்கிட்டயே ஹெல்ப் கேக்குறியாமா, என்ன பேசுறீங்க, நாங்க ஆட்டைய போட்டோமா, அதெல்லாம் இல்ல சுட்டேன்னு சொல்லுங்க, நாங்க எங்க ஐலாண்டோட கிரீனரிஸ் அப்படியே மெயின்டைன் பண்றோம், பெரிய மனுஷங்க எல்லாம் எங்களை தேவதைன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இதே நீங்க அந்த ஏரியாக்குள்ள வந்தீங்கன்னா அந்த இடத்தையே மொத்தமா அழிச்சிட மாட்டீங்க, அதனாலதான் நாங்களாவது வாங்கிட்டு போறோம்பா, இதுக்கு பேரு வாங்குறதா, திருடன திருடிட்டு இருக்க திருடி நீன்னு சொல்லுவான். அந்த விக்கா இருந்துட்டு ஐயோ நான் ரொம்ப சொல்லிட்டேனே, நான் ஸ்கவுட்டிங் யூனிட்டோட ஒரு மெம்பர், நான் சீக்கிரமா போய் ஆகணும், அது மட்டும் இல்லாம டோஃப்ளமிங்கோட ஃபேமிலிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுமாமா. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவா, இவ வரும்போது ஸ்டார் ஹேட்ஸ் எல்லாத்தையுமே டோஃப்ளமிங்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்களாமா, மெயினா ஷிப்பை. இத சொன்ன உடனே நம்மளுக்கு தூக்கி வாரி போடும், ஐயோ நம்ம இங்க இருக்கும்போது அட்டாக் அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம், டாடா. Yeah!